ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசைங்க. காலையிலே எழுந்திரிச்சு குளித்து முழுவிட்டு வீட்டு வேலையெல்லாம் நேற்று சாயந்தரமே நேற்று 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு 6 மணிக்கு தான் முடித்தோம். சுத்தமாக கம்ப்ளீட்டாக கூட்டி கீட்டி எடுத்து அள்ளி அப்புறம் ஒட்டடை அடித்து பாய்பறியெல்லாம் அலசி வீடு வாசலாம் தொடச்சி நேற்றே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். காலையிலே எழுந்துச்சி வீட்டு வேலை காலையில் வேலையை பார்த்துட்டு குளிச்சு முடிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். மார்க்கெட்லாம் போய் நிற்க கூட இடம் இருக்காது. நேற்று சாயந்தரமே போனோம்னா நாட்டு காய்கறி நிறையா வாங்கலாம் போகலான்னு பார்த்தேன். வீடு வாசல் சுத்தம் பண்ணதில் போகவே முடியல. இப்போ போய் நாட்டுக்காயாக பார்த்து வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்துட்டு என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன செய்யணும்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. பூவே நீ இந்த மாதிரி செஞ்சு போயிட்டு சொன்னீங்க. இந்த பூவை இப்போ சீசன் இல்லை. நானே தேடி ஒரு இடத்துல இருந்துச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வெள்ளை செல்லியும் கொஞ்சம் மஞ்சள் செல்லியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு வச்சுக்கலாம்ல, அதுக்காக பூ வாங்கிட்டு வந்துட்டேன். மெயினாக பூ உனக்கு தலைக்கு உதிரி பூ வாங்கிட்டேன் கட்டிக்க. அப்புறம் வந்து இப்போ காய்கறி வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாட்டு காய்கறியாக பார்த்து தான் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காய் இருக்குது, அன்றைக்கி வாங்கிட்டு வந்தால அந்த கத்திரிக்காயே இருக்குது. இது வந்து நம்ம கொள்ளை கத்திரிக்காய்ங்க, கொள்ளையிலேருந்து கொண்டு வராங்கல்ல எங்கள் சைடு உள்ள கத்திரிக்காய். சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. நல்லா பெரிய பெரிய துண்டா போட்டு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணியாக வெந்து போயிடும். அப்புறம் இது சாமிக்கு வெத்தலை, வாழைப்பழம். அப்புறம் மெயின் ஐட்டம் அமாவாசைக்கு வாழைக்காய். அப்புறம் கீரை, தண்டு கீரை வாங்கிட்டு வந்துருக்காங்க. நேற்று சாயந்தரமே எங்கள் தம்பி வாங்கிட்டு வந்தாங்க தண்டு கீரை. தண்டு அங்கே இருக்காங்களே இருக்காங்க. இதை ஆஞ்சி வீணா போய்ட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தேன். இதை தோட்டிக்கலாம், சூப்பராக இருக்கும் தோட்டிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து காய்கறி வந்து முருங்கைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், மாங்காய், தக்காளி இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முட்டைக்கோசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாங்காய் வாங்கியிருக்கேன். மாங்காய் சீசன் முடிய போகுதுங்க. எல்லாம் பல காய்க்கு வந்துட்டு இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நாட்டு காய்கறியாக போட்டு ஒரு பச்சை மிளகா சாம்பார் வச்சுட்டு மற்றபடி என்னென்ன செய்கிறோம் என்னென்னு அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஆரம்பிச்சிடலாமா? எல்லாத்தையும் இப்போ கழுவி எடுத்துட்டு கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். அன்றைக்கி 60 ரூபா சொன்னாங்களா தக்காளி, 45 ரூபா தக்காளி. தக்காளி தான் நமக்கு நிறைய செலவாகும். அதனால் தக்காளி வாங்கிட்டேன். கொத்தரங்காய் பொரியலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நாட்டுக்காய் தான், கவரில் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. நாட்டுக்காய்னா இந்த மாதிரி கவரில் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து வாங்கினோம்னா நாட்டு காய்கறியாக இருக்கும். அப்புறம் பரங்கிக்காய் ஒரு கீட்டு தான் வாங்கியிருக்கேன், சாம்பாருக்குள்ள போடலான்னு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிட்டு இது பண்ணுவோம். இது வந்து பழம் வந்து எங்கள் வீட்டு குட்டி பையன். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்கிடுவோமா? சரி, கொள்ளைக்கு பக்கத்தில் கொள்ளை இருக்குல்லங்க, இங்கே வந்து சுண்டைக்காய் பண்ணுறோம்ல, அதில் வந்து சுண்டைக்காய் இருக்கா, ஒரு 10 சுண்டைக்காய் இருந்தால் போதுங்க. சாம்பாரில் போட்டுக்கலாம்னு வந்தேன். சுண்டைக்காயை எல்லாம் செடியே பழுத்து போனது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10-15 சுண்டைக்காய் இருக்கும், அது போதும் நமக்கு. பறித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அங்கே என்ன பார்க்குறீங்க? இது பரங்கிக்காய் செடி, தப்பு செடி. இதெல்லாம் வந்து தானா முளைக்குதுல, பேர் வந்து தப்பு செடின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வீசிப்போமா, அது வேஸ்ட்டெல்லாம் வீசுகிறோம்ல, அதில் வந்துருக்க முடியாது. சூப்பராக நல்லா அது வரையும் போயிடுச்சுன்னா பூவே பூத்துச்சு. நிறையா பூ பூத்துச்சு. நமக்கு மார்கழி மாதம் பூவும் நிறையா வேணும். பூவுக்கும் வச்சுக்கலாம், காயும் வச்சுக்கலாம். நான் காய்ச்சி ஒன்று காமிக்கிறேன். இவ்வளோ தாங்க இருந்தது. இந்த அளவுக்கு வீட்டில் இருக்குல்ல, கையில் கொஞ்சம் இருக்குது. அன்னைக்கு பறிச்சது கொஞ்சம் இருக்குது. அதையும் இதையும் போட்டு சும்மா ஒரு மாதத்துக்கு தாங்க. இதை எடுத்தெல்லாம் தொட்டுக்க மாட்டாங்க. நான்லாம் கம்ப்ளீட்டாக ஏதாவது சாதத்தில் விழுந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்ருவேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சும்மா இதை பருப்போட போட்டு கெட்டஞ்சி விட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க சாம்பார். அவ்வளோதாங்க. காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதுதான் கொள்ளை கத்திரிக்காய். எல்லா காயுமே அரிஞ்சிட்டேங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைக்கோசு, வாழைக்காய், அப்புறம் கீரை எல்லாமே அரிஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ போய் அடுப்பு பற்ற வச்சு கட்டன்னு ஏற்றி இறக்குறதுலாம். வாங்க போயிடுவோம். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக சமைச்சி முடிச்சுட்டேங்க. சமைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வடை தட்டினோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வடை தட்டிட்டு அப்பளம் முடிச்சோம்னா அமாவாசை சாப்பாடு ரெடி. இப்போ நம்ம ரெடிமேடு மாவு தான் எடுத்துக்க போகிறேன். இதுவே சூப்பராக நல்லா தாங்க இருக்குது. கரெக்டாக பிணைஞ்சி கரெக்டாக பணிக்கியாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை நான் பிணைஞ்சிக்கிட்டு தட்டிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடிமேடு மாவு வச்சு வடை தட்டி எடுத்துகிட்டு பாருங்க. இப்படி பந்தாக குண்டாக எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கையில் எடுப்பாங்க, அப்படியே ஒரு உருட்டு, அப்படியே ஒரு தட்டு, அப்படியே ஒரு ஓட்டை.
மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வேறு இலையா கிளையா எதுவும் வச்சுக்க மாட்டேன். அருமையாக இருக்கா? சரிங்க, மாவு பார்த்திங்கன்னா நான் எப்படி பிணைஞ்சி வச்சுருக்கேன்னு. இப்படி தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டலாம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நான் எப்பயுமே இலையில தட்டுவாங்க, அப்புறம் என்ன பேப்பர் வச்சுக்குவாங்க, இலையில தட்டுவாங்க, அப்புறம் பேப்பர் வச்சுக்குவாங்க. நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். இப்படி அள்ளுவேன், இப்படி உருட்டுவேன், இப்படி ஒரு ஓட்டை டக்கு 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 டக்குன்னு போட்டு விட்ருவேன். அவ்வளோதான் என்னோடய வேலை. எங்கே போனாலுமே வடை தட்டுறதுக்கு என்னை விட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் எது விசேஷம்னா வடை தட்டுறது மாதிரி தான் நம்ம தான் தட்டணும். எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு பார்க்கலாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. சாம்பிராணி போட போகிறப்ப எல்லாம் சாப்பாடு வகையில் அனைத்தும் இலையில் வச்சாச்சு. சாம்பிராணி போட போகிறோம். சாம்பிராணி போட்டுட்டு இப்போ காக்காய்க்கு சாதம் வைக்க போயிட்டாங்க. மாடியில் கொண்டு வச்சா இப்போ காக்காயே வரமாட்டேங்குது. 1 மணி நேரம் விட்டால் தான் காக்கா வரும். காக்கானால இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இன்றைக்கி அமாவாசை வெள்ளம், ஆடி அமாவாசை வெள்ளம் நிறக்க செஞ்சு அருமையாக சாமி விட்டாச்சுங்க. மணியும் எடுத்துருச்சு. இப்போ வாங்க நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு ஒன்றுமே நான் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணத்தோட சரியாக விட்டாங்களே. ஆமாம், அதுக்கு முற்பாடு இதையும் பார்த்துக்கிட்டு கையிலுக்கு மெசேஜ் பார்க்கவும் அதை ரிப்ளை பண்ணவும் அதுதான் கரெக்டாக இருக்குது. காய்கறிலாம் 2 பேருமா நறுக்கணும். நான் அப்புறம் அடுப்பில் ஏற்றி இறக்குனேன். அப்புறம் கையில் எழுதவும் போவோம். அதுக்கு அந்த வேலை கரெக்டாக இருந்துச்சு. இப்போ மாமா என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிச்சிருவோம். சுட சுட சாதம் ஆவி பறக்க. அப்புறம் இல்லைன்னு பார்ப்போங்க. எல்லா காயும் போட்டு பச்சை மிளகா சாம்பாருங்க. சூப்பரான சாம்பார், அருமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த சாம்பார்னால், அப்படி பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் மாங்காய் பச்சடிங்க. மாங்காய் பச்சடி சீசன் முடிய போது மாங்காய் பச்சடி. அப்புறம் நம்ம வீட்டில் காய்ச்சின கட்டியான தயிர். அப்புறம் தக்காளி ரசம், தண்டு கீரை பொரியல், நல்ல மொரன்னு வாழைக்காய் வறுவல். சூப்பராக வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இது கொத்தரங்காய் பொரியல், கோசு கேரட் போட்டு இது ஒரு பொரியல். அப்புறம் மெது சூப்பரான வடை. அப்புறம் அப்பளம், பாயாசங்கப்பா. அப்புறம் அருமையான பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா நிறையா பொரிச்சு கொட்டி பாயாசம், பால் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், ஜவ்வரிசியும் போட்டிருக்கேன். ஜவ்வரிசி சேமியா பாயாசம். அவ்வளோதாங்க. அப்போ எல்லாம் கல்யாணக்காரத்தில் போய் சாப்பிட்டோம்னா இவ்வளோ பெரிய சவ்வரிசியாக கிடக்கும். அது தனியாக பாயாசத்தை அப்பளத்து மேலே ஊற்றுவாங்க. அப்படியே இலக்கமாக இருக்குமா. அந்த ஜவ்வரிசியை வச்சு பொறுக்கி சாப்பிடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஜவ்வரிசியெல்லாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அமாவாசை சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பிராணி போட்டாங்களா, அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க இப்போ சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் கடையிலேருந்து வந்தோடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா தாங்க சாப்பிடணும். அப்புறம் மெதுவடை எடுக்கையில் பார்த்து மெதுவாக. இந்த பேப்பர் வேறு வைக்கக்கூடாதுங்கிறாங்க. டிஷ் பேப்பர்லாம் இருக்குது. நீங்கள் அவசரத்துக்கு எங்கே எடுக்கவே முடிய மாட்டேங்குது. இவருங்க, இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா பாருங்க. நம்ம அரைச்சி தட்டுறதுக்கும் இது ரெடிமேடு மாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு தான் சாப்பிட்ணும். அதனால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்காக தான் நான் சும்மாவும் சொல்கிறது. கரெக்டாக பிணைஞ்சி கரெக்டாக செய்யணும். இப்போ பிள்ளைங்கள்லாம் வர விட்டு சாப்பாடு வைக்க பார்ப்போம். அவ்வளோதாங்க. எல்லாம் நீங்கள் சமையல்லாம் முடிஞ்சு சாமியெல்லாம் விட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு பிள்ளைங்க வந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு வச்சுருக்கேன். இன்னும் 2 பேர் வரல. 2 பேர் ஏதோ வண்டியில் எதுவும் போயிருக்காங்க. பார்ப்போம். சாப்பிட்டு சூப்பராக இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சது பிள்ளைங்களுக்கு சைவ சாப்பாடு தான். அவ்வளோதாங்க. மத்தியானம் சாப்பாடு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு நாங்களும் சாப்பிடுவோம்.
ஆசை. இந்த வருஷம்